கேக்டஸ் பிளான்ட்டோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் தான் பர்த் ஆச்சு. இதோட ஆஃப்ரிக்காலையும் பர்த் ஆகிருக்கு, ஏஷியாலையும் பர்த் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் பிளான்ட். எங்கள்கிட்ட இன்னுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதுவும் காமிப்பேன். இது பெரிய வெரைட்டி, ரொம்ப பெருசு. இதை பாருங்கள், இது காய் விட்டுருக்கு, இதில் பூ பூக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த கேக்டஸ் பிளான்ட் பற்றி இன்னும் சில இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். இதோட தமிழில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கள்ளி செடின்னு சொல்லுவாங்க. இதோட பர்த் பிளேஸான அமெரிக்காவில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எச்சினோபிசிஸ் பச்சனாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைச்சோசீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியாவில் காமன் நேம் பார்த்தீங்கன்னா கேக்டஸ், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கேக்டஸ். அதுக்கப்புறம் சான் பெட்ரோன்னு கூட சொல்லுவாங்க. இது 20 feet வரைக்கும் வளரும். இதோட நேட்டிவ் பிளேஸ் பார்த்திங்கன்னா நார்தர்ன் பேவ், அதுதான் இதோட நேட்டிவ் பிளேஸ். இதில் நிறையாவே வெரைட்டிஸ் நிறையாவே இருக்குது இந்த கேக்டஸில். இதை அமெரிக்காவில் ஹெல்த் ஃபுட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேக்டஸ் பிளான்ட்டில் ஃப்ரூட்டும் வரும், ஃப்ளவரும் வரும். ஃப்ளவர் பூத்தா அவ்வளோ அழகாக இருக்கும். பூ பூக்கும்போது அதோட மேலே எட்ஜில் தான் பூ பூக்கும், அவ்வளோ அழகாக ரவுண்டாக பூ பூக்கும். நிறையாவே கலர்ஸ் இருக்குது. இதோட ஃப்ரூட் பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க, அதைய சூப்பராக இருக்கும். இந்த பிளான்ட்டை இன்னும் சில விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. கொக்கா, டபாக்கோ, ட்ரக்ஸ் ஆகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதை நானாக சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதில் வந்தது தான் நான் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. சவுத் அமெரிக்காலலாம் இதை ஃபுட்டாக தான் எடுக்கிறாங்க. நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இது பூ பூத்தா பெர் இயருக்கு ஒருக்கா தான் பூ பூக்கும். இதில் நான் சொன்ன மாதிரி காய், பூவு, பழம் எல்லாமே வரும். இது அப்படியே டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். இது எந்த பூச்சியும் எந்த இன்செக்ட்ஸுமே தாக்க முடியாது. பூச்சி தாக்குதல் இதில் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது முள் அவ்வளோ பெருசாக இருக்கும். அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு அது பூச்சி தாக்குதல் இந்த செடிக்கு இருக்காது. இந்த பிளான்ட்டை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது மெயின்டெனன்ஸு இல்லாமல் வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட். வாட்டரும் அவ்வளோக்கா போர் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால நம்மளுக்கு இந்த எல்லாத்துக்குமே இந்த ஒரு பிளான்ட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு அவுட்டோர் பிளான்ட்டு, டெசர்ட் பிளான்ட்டு. இது பாருங்கள், நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய கேக்டஸ் பிளான்ட். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது நாங்கள் ரீபாட் பண்ணி வச்சுருக்கிறது தான். பெருசாக நாங்கள் வளர்ந்துடுச்சு, நாங்கள் ரோட் ஸ்பேஸிங்கில் வச்சுருக்கோம். அதுதான் முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சேன். இது பாருங்கள், நாங்கள் ரீபாட் பண்ணி மறுபடியும் வச்சுருக்கோம். வாட்டர் நம்ம இதுக்கு நிறையா ஊற்றக்கூடாது. 2 days ஒன்ஸ், 1 week ஒன்ஸ் அப்படி தான் ஊற்றணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது டெசர்ட் பிளான்ட்டு, கேரிங்கே இல்லாமல் வளர்க்கக்கூடிய ஒரு செடி. அதனால் வாட்டர் நம்ம அதிகமாக ஊற்றுனோன்னா வேர் அழுகி போயிடும். பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா இது டெசர்ட் பிளான்ட்டுங்கிறதுனால அது இப்போ ரோட் ஸ்பேஸிங்கில் தான் வளரும். அதனால் அதுக்கு பாட்டிங் மிக்ஸில் அவ்வளோக்கும் தேவையில்லை. நம்ம வீட்லேயே வச்சோம்னா நம்ம பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா மண், கோகோபிட்டு, மணல், இது 3 தான் பாட்டிங் மிக்ஸு. நம்ம பாட்டிங் மிக்ஸ் கரெக்டாக பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை நம்ம ஊற்றும்போது தேங்கி நிற்கக்கூடாது. அப்படி தேங்கி நின்றுச்சுன்னா செடி மஞ்சள் கலரில் ஆகிடும், செடி அழுகி போயிடும். இதோட ஃப்ரூட்டும் ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா ஃப்ராக்னன்ஸ் அவ்வளோ சூப்பரான ஃப்ராக்னன்ஸில் இருக்கும். இதில் நிறையா மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்காவில் இருக்கிறவங்க ட்ரக்ஸாகவும் இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இந்தியாவில் ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கிற பிளான்ஸை நம்ம அழித்து க்ளீன் இந்தியாவாக மாற்றுறோமே தவிர பிளான்ஸை கேர் கொடுத்து யாருமே நம்ம பார்க்குறது கிடையாது. இதில் ஷேப்ஸ் மாதிரியான ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது, பாக்ஸ் ஷேப் கேக்டஸ் இருக்குது. எங்ககிட்ட 2-3 கேக்டஸ் இன்னும் இருக்குது. அதை பற்றின வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இதில் நிறையா இருக்குது, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
நார்த் அமெரிக்காவில் தான் இந்த பிளான்ட்டை வந்து ஃபுட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க, மெடிக்கல் பெனிஃபிட்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் நான் சொன்ன மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பிளான்ட் நர்சரிலையும் கிடைக்கிது, ஹில் ஸ்டேஷன்ஸ்லலாம் ரோட் ஸ்பேஸிங்லலாம் இருக்கும். இந்த பிளான்ட் சின்னதாக உடச்சிட்டு வந்து வச்சிங்கன்னா கூட சூப்பராக வளர்ந்துடும். கேர் கொடுக்கும்போது கண்டிப்பாக ரப்பர் க்ளவுஸ் போட்டுட்டு கேர் கொடுங்க, இல்லாட்டி கையில் வந்து முள் குத்திடும். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் உங்களுக்காக காயும் பூவையும் நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். நிறையா பேர் இதை பார்த்துருப்பீங்களான்னு தெரில. பார்க்காதவங்க வந்து இந்த பூவையும் பழமையும் பாருங்கள், அவ்வளோ அழகான ஒரு பூ பழம். இப்போ வந்து காயாக தான் இருக்குது. பழுத்ததுக்கப்புறம் நான் நிச்சயமாக ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த பூ பூத்துச்சுன்னா கிட்டத்தட்ட 15 days வரைக்கும் நிற்கும். இதோட மொட்டு பாருங்கள், இதுதான் இதோட மொட்டு. பூ வந்து ஒயிட் கலரில் பூக்கும். இதில் நல்லா முத்தின கேக்டஸ் பிளான்ட்டில் தான் இந்த பூ பூத்து காய் காய்ச்சி. இதோட பழத்தை எல்லாருமே சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. நம்ம இதை காடுகளில் இருக்கிறதுனால யாரும் இதை கண்டுக்கிறது இல்லை. இந்த பழத்தில் so many நியூட்ரிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் வீட்டில் வாங்கி வைங்க. வந்து அதிகமாகிட்டே இருக்குது, அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க, டபுள் மாஸ்க் போட்டுட்டு போங்க. வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக பாத் பண்ணிட்டு வாங்க. இம்யூனிட்டி பவர் உள்ள ஃபுட்ஸை நிறையாவே சாப்பிடுங்க. வாரத்தில் 2 நாள் கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய இம்யூனிட்டி பவர் உள்ள ஃபுட்ஸை நிறையாவே சாப்பிடுங்க. இதுதான் என்னோடய ரெக்வஸ்ட். ஸோ என்னோடய ரெக்வஸ்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான திருக்குறள் பார்த்திங்கன்னா 21வது திருக்குறள், நீத்தார் பெருமையில் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான திருக்குறள். இதோட பொருள் பார்த்திங்கன்னா, ஒழுக்கத்தால் உயர்ந்தவர்களின் பெருமையை இயல்பாக சிறந்தது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான திருக்குறள் பொருள். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பாய்.